கிறிஸ்து இயேசுவின் திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். சினர்ஜி இந்தியா மிஷன் என்கிற ஒரு மிஷனரி இயக்கமாய் இதுகாரம் 2000 ஆண்டுகளாக ஆண்டவர் இந்த தேசத்தில் செய்து நிறைவேற்றுகின்ற நற்செய்தி பணியில் ஒரு புதிய அத்தியாயமாய், புதிய முயற்சியாய் ஒருங்கிணைந்து இசைந்து இயங்குகின்ற ஒரு ஊழியத்தை பற்றி சினர்ஜியில் பேசிக்கொண்டிருக்கிறோம். 2000 ஆண்டுகளாக ஆண்டவர் திருச்சபையை எழுப்பியிருக்கிறார். திருச்சபையின் இரு மரங்கிலும் 500 ஆண்டுகளாக புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளின் மிஷனரி இயக்கங்கள், அமைப்புகள், சங்கங்கள் உருவாயிற்று. ஆனால் 60-70 ஆண்டுகளாக புத்தெழுச்சி பெற்ற மக்கள் இயக்கங்கள் உருவாயிற்று. இப்போது 10-20 ஆண்டுகளாக உலகெங்கும் ஆண்டவர் செய்கிற வல்லமையான நிகழ்வுகளைப் போல எளிய சமுதாய கரிஸ்மேட்டிக் என்று சொல்லுவோம், பெந்தைகோஸ்தே என்று சொல்லுவோம், அப்படிப்பட்ட சபைகள் வலுவாக தெருக்கள் தோறும், பிராந்தியங்கள் தோறும் எழும்பியிருக்கிறது. இத்தனையும் ஒருங்கிணைந்து ஒரு திசையில் அறியப்படாத எல்லைகளில் இருக்கிற மனிதர்களுக்கு அக்கறை கொண்டு அவர்கள் இனங்களின் சிறார்களை, வாலிபரை, யுவதிகளை கண்டெடுத்து பயிற்சி தந்து அவர்களே அவருடைய எல்லையை, அவருடைய இனத்தை, அவருடைய ஜனங்களை சந்தித்து ஆண்டவரின் திரு அருளை கூறி நற்செய்தி பணி செய்து இயேசுவில் அவர்களை ஆசீர்வதிக்கிற பணியினை ஒருங்கிணைப்பதே சினர்ஜி இந்தியா மிஷன் என்கிற மிஷனரி இயக்கத்தின் தரிசனம். இதுவரைக்கும் செய்யப்பட்ட பணிகளில் இப்படி செய்யப்படவில்லை. அது ஒரு ஆதங்கம். அதை ஆண்டவர் இந்த தருணத்தில் எல்லாரும் ஒருங்கிணைந்த பணியாய், எல்லாரும் இசைந்து இயங்குகின்ற ஒரு பணியினாய் அறியப்படாத இனங்களை இயேசுவில் ஆசீர்வதிப்பதற்காக விரும்புகிறோம், இயங்குகிறோம். உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். யோவேல் என்கிற தீர்க்கதரிசியின், சின்ன தீர்க்கதரிசி என்று அழைக்கிறோமே, அவரை பற்றிய தரிசன புத்தகத்தை தான் நாம் இன்றைக்கு தியானிப்பதற்காக தேர்ந்தெடுக்கிறோம். யோவேல் என்கிற இறைவாக்கினர், அவரது பணி கிறிஸ்துவுக்கு முன்பு 5 அல்லது 4ஆம் நூற்றாண்டில் பாரசீகரின் ஆட்சி காலத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். பாரசீகத்தில் ஏற்பட்ட கொடூரம், வறட்சி, அழிவு, வெட்டுக்கிளிகள் விளைவித்த விளைவு, இவைகளை மையமாக கொண்டு அந்த காலத்து செய்தியை ஒரு அழியாத காலத்துக்காக யோவேல் வெகு முக்கியமாக விவரிக்கிறார். டைம்லி மெசேஜ் என்று கூறுவோமே, அப்படி ஒரு வேகமாக செல்லுகின்ற காலங்களில் நிலையான, அழிவில்லாத ஒரு முக்கியமான நித்திய காலத்துக்காக காலங்களை பற்றி அவர் கூறுகிறார். இந்த முழு 3 அத்தியாயங்களும் 3 நிஜங்களை பற்றி வெகு அழகாக கூறுகிறது என்று ஆய்வுகள் கூறுகிறது. ஒன்று, தேசம். இஸ்ரேல் என்கிற இந்த இனம் 70 ஆண்டுகளாக, இப்போது கிறிஸ்துவுக்கு முன்பு 834 ஆண்டுகளில்
பாபிலோனில் சிறை இருப்பில் இருக்கிறது, தத்தளித்து போயிருக்கிறது, தவிக்கிறது. முழு தேசமும் சிறையிருப்பில் அழிவை காண்கிறது. கடவுளின் திட்டத்தில் தேசம் இந்த 1வது அதிகாரத்தில் வெட்டுக்கிளியை பற்றி வேதவசனம் கூறுகிறது, பச்சை புழுவை பற்றி சொல்கிறது, பிறகு முசுக்கட்டை பூச்சியை பற்றி கூறுகிறது. விளைச்சல், செடி கொடி தானியம் இல்லாமல் போயிற்று, அத்திமரம் இல்லாமல் போயிற்று, ஒலிவு மரம் இல்லாமல் போயிற்று. ஆகையினால தைலம் இல்லை, எண்ணெய் இல்லை, பலிபீடம் காட்பதற்கு அவர்களுக்கு அடிப்படை தேவைகள் இல்லை. எல்லாம் வறண்டு போன காலம், இல்லாமல் போன காலம். அழிவு என்பது பேர் அழிவாக இருக்கிறது. வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி, பச்சை கிளி விட்டதை புழுக்கள் என்று முழுமையான அழிவு. அப்படி நாட்டில் அழிவை பற்றி இப்போ சொல்லணும்னா நாட்டு நடப்பு அத்தனையாய் வேதனையாக இருக்கிறது இல்லை? கொரோனா காலத்திற்கு பின்பு வயநாட்டில் அப்படிப்பட்ட ஒரு பேரழிவு. மேகம் உடைக்கிறது என்று எங்கெங்கெல்லாம் மலை தேசங்கள் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் பேரழிவு. சாராயம், கள்ள சாராயம், அதில் இப்போது விஷ சாராயம். அத்தனை கலவரங்களுக்கு, அநீதிகளுக்கு, அக்கிரமங்களுக்கு பின்னணியில் போதைப் பொருள், வெறி, பணம், கொள்ளை, எல்லை இல்லாத தீங்கு, ரத்தம் சிந்துதல் இல்லை? எதற்கும் இனம், பாலினம், இளமை, சிறுவர், சிறுமியர் எத்தனையாய் கொள்ளை கொண்டு, கொலை நொடுக்கம் கொண்டு தேசம் திகைக்கிறது. ஆகினால தேசம் முழுமையான அழிவுக்கு, பேரழிவுக்கு காரணமாகிறது. வேதவசனம் கூறுகிறது, கடவுள் அல்லாதவைகளுக்கு பெருக்கு, வணக்கம் இல்லை, அத்தனை ஒரு ஆர்ப்பாட்டம், ஆட்டா பாட்டம், அத்தனை கொண்டாட்டம், இவைகளின் மத்தியில் கரைகள், இரத்த கரைகள், கொலையாளிகள் கடவுளின் திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்காக இம்மியும் கடவுளின் திட்டத்தை, பண்பை, மனிதத்துவத்தை பற்றி கவலைப்படாத அநீதி நிறைந்த ஒரு தலைமைத்துவம், அதற்கென்று கொள்கை கொண்டிருக்கிற மனிதர்கள், இப்படி அந்நிய ஜாதிகளோடு சிங்கத்தின் வாய் இல்லை, யோவேல் இது சொல்றாரு பாருங்க, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்து மேல் வருகிறது, அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்களில் இந்த இனங்கள், ஜாதிகள், மனிதர்கள், மாநிலங்கள், அவர்களின் மக்கள் மாட்டிக்கொண்டு விழிக்கிறார்கள் என்று வேதவசனம் கூறுகிறது. பலத்த ஜாதி ஒன்று வருகிறது, அதற்குள்ளாக இவர்கள் மாட்டிக்கொள்ளுகிறார்கள், விழிக்கிறார்கள். 3 நிஜங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். முதலாவது நிஜம் தேசம். இரண்டாவது நிஜம் கடவுளின் திட்டத்தில் வசனம் சொல்லுகிறது, யோவேல் 2ஆம் அதிகாரத்தில், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள். சீயோன் என்ன? கடவுளின் மக்கள் வாழ்கின்ற எல்லை. கிறிஸ்து பிறப்பதற்கு 834 ஆண்டுகளுக்கு முன்பே இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கமான பார்வையை சபைக்காக யோவேல் கொண்டிருக்கிறார். அந்த அதிகாரத்தின் பின்னணியில் வசனம் கூறுகிறது, நான் மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன். 28, அப்போது உங்கள் குமாரர், உங்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர்
சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் 29 அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். இது பெந்தே கோஸ்தே என்று அழைக்கப்படுகின்ற 50ஆம் நாளில் ஆவியானவர் இந்த பூமிக்கு தரப்பட்ட 50ஆம் நாளில் பெந்தே கோஸ்தே என்று அழைக்கப்படுகிற அந்த நாளில் சபை தோன்றிய நாளிலே நிறைவேறியதாக பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் விவரிக்கிறார், போதிக்கிறார், பிரசங்கிக்கிறார். அதன் விளைவாக அன்றைக்கு 120 பேர் கூடியிருந்த ஆண்டவரை கொண்டாடிய அந்த மகத்தான ஆராதனையின் விளைவாக 3000 பேர் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார். அடுத்த அதிகாரத்தில் 5000 பேர், அதற்கு அடுத்த அதிகாரத்தில் அலை அலையாய் வீதிகள் தோறும், வீடுகள் தோறும், அதற்கு அடுத்த அதிகாரத்தில் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டவர்கள் உலகெங்கும் கடவுளின் திட்டத்தை வைத்தார்கள். இவைகள் எல்லாவற்றுக்கும் மையமாக மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அது வரைக்கும் எலியாவுக்கு ஆண்டவர் தந்தார் ஆவி, எலிசாவுக்கு தந்தார் ஆவி. கடவுளின் திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்காக சிம்சோனுக்கு தந்தார், தெபோராவுக்கு தந்தார். அந்த ஆவியை உலகில் இருக்கிற எல்லா மாம்சத்திற்கும், மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவதற்காக ஆண்டவர் அருளுவதாக வேதவசனம் கூறுகிறது. சபை இரண்டாவது நிஜம். அந்த சபை எப்படி இருக்கணுமா? எக்காலம் ஊத வேண்டும். இந்த நாளின் இந்த பொழுதுல இப்படிப்பட்ட ஒரு சிந்தையை இன்றைக்கு நம்முடைய வீட்டுக்குள்ளாக சுமந்து வருகிற அலைபேசி, தொலைபேசி, தொலைக்காட்சி, யூடியூப், எந்த நிறுவனமாக இருந்தாலும் கடவுளின் திட்டத்தை எக்காலம் ஊதுவதற்காக ஆண்டவர் அழைப்பதா, பரிசுத்த பர்வதத்தில் எச்சரிப்பின் சத்தமிடுவதற்காக, கடவுளின் திட்டத்தை சொல்லுவதற்காக. 12வது வசனம், நீங்கள் இப்போதே உபவாசத்தோடு, அழுகையோடு, புலம்பலோடு, உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள். சபையை ஆண்டவர் ஸ்தாபித்ததன் மகா முக்கியமான நோக்கத்தை யோவேல் சபை உருவாவதற்கு, இப்போது 3000 ஆண்டுகளுக்கு முன்பு சபை உருவாகி 2000 ஆண்டுகள் ஆயிற்று, இதை கூறுகிறார். அந்த கூற்று இன்னும் நம்மள நிறைவேற வேண்டிய தேவையாக இருக்கிறது. மனம் திரும்புவதற்காக, அழுகைக்காக, புலம்பலுக்காக, முழு இருதயத்தோடு கடவுளை தேடுவதற்காக, அங்கலாய்ப்புக்காக. 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து, போஸ்டர் போடுவதற்காக அல்ல, பெரும் பெரும் விளம்பரங்கள் செய்வதற்காக அல்ல, தொலைக்காட்சியில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம், தொலைக்காட்சிக்காக அல்ல, வெளிப்படையான காரியங்களுக்காக அல்ல, உள்ளான இதயத்தில் குத்தியவர்களாய், கிழிக்கப்பட்டவர்களாய், சிதறப்பட்டவர்களாய், நொறுங்கி போனவர்களாய் கடவுளத்தில் மனம் திரும்புவதற்காக சபையை ஆண்டவர் தந்திருக்கிறார். சபையிலே செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வேலையை குறித்து வேதவசனம் கூறுகிறது. அப்படி அவர்கள் செய்தா, வசனம் சொல்லுது 18:2-18 கடாட்சிப்பார், 19 திருப்தி ஆவீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 20ஆம் வசனம், 21 ஒரு அழகான வசனம். இந்த சுதந்திர தினத்தில் இதைத்தான் நாங்கள் கொண்டாடி கொண்டிருந்தோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய 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 காரியங்களை செய்வார், செய்து முடிப்பார். இதற்காக வைக்கப்பட்டது தான் சபை. 3 நிஜங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். முதலாவது தேசம், இரண்டாவது சபை. சபையில் ஆண்டவர் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை, தேசமே பயப்படாதே என்று சொல்வதற்காக, மகிழ்ந்து களிக்கூறு என்று சொல்வதற்காக, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருப்பதற்காக சபை கடவுளின் திட்டமாக அருளப்பட்டிருக்கிறது. செங்கோட்டையில், டெல்லியில் கொடியேற்றும் காலத்தில் அன்றைக்கு அங்கே ஒரு கூட்டத்துக்காக சென்றிருக்க, அங்கே இருக்கிற ஒருங்கிணைப்பாளர் ஒரு இளைஞன், ஆனால் நமக்கு ஈவினிங் தான் கூட்டம், செங்கோட்டை வரைக்கும் போயிட்டு வரலாமான்னு கேட்குறான். போகலான்னு சொல்லி கேட்குறேன்.
அப்போது இருந்த ஒரு அழகான ஒரு பொருளாதார நிபுணர் நம்முடைய பிரதம மந்திரி சுருக்கமாக பேசினார். இந்த நாட்டில் ஏராளமான தேவைகள் இருக்கிறது, சொல்லி முடியாத நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை யார் செய்யக்கூடும்? எப்படி இது நிகழும்? இப்படிப்பட்ட ஒரு குடியாட்சியில், மக்களாட்சியில், குடியரசில், சுதந்திர தினத்தன்று நாம் என்ன செய்வோம்? நீங்கள் ஒன்றை தீர்மானியுங்க, அந்த தீர்மானத்திற்கு உங்களுக்கு உதவியாக ஒரு அமைப்பை அமைத்துக் கொள்ளுங்க, உங்களுக்கு உதவி செய்வதற்காக அரசு காத்திருக்கிறதுன்னு சொன்னார். எனக்கு என்னமோ தோணுச்சு, 7 லட்சம் சபை, 7 லட்சம் சபையும் அந்த கிராமத்தை 7 லட்சம் கிராமங்களில் அவருடைய உத்தமத்தை கொண்டாடுவதற்கு ஒப்பு கொடுத்தலோடு தீர்மானித்து அந்த மனிதர்களின் ஆசிக்காக, நன்மைக்காக, கிருபைக்காக, கடவுளின் அந்த திட்டத்திற்காக எக்காலம் ஊதி மனம் திரும்பி பயத்தோடு அழுகையோடு புலம்பலோடு காத்திருக்கும்னா தேசம் பயப்பட வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட பெரும் கிருபைக்காக கடவுள் நம்மை அழைக்கிறார். அப்படி ஆண்டவர் தேசத்துக்காக அழைக்கும் போது வசனம் சொல்றாரு, பச்சை கிளி, முசுக்கட்டை, பச்சை புழுக்கள் பட்சித்த வருஷங்களை திரும்ப அழைப்பேன். ஒரே ஒரு இடத்துல தான் கடவுளின் திட்டம், மனிதருக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு பெரும் கிருபை, ரெட்டிப்பாக தருவேன். இழந்து போன வாழ்வு, அழகான தூய்மையான வாழ்வு போயிடுச்சு, திரும்ப தந்தா ஆண்டவர் அதை திரும்ப தருகிறேன், ரெட்டிப்பாக தருகிறேன். இழந்து போன அத்தனை நன்மைகளையும் தருகிறேன். இளைஞர்கள், திடகாத்திரமான இளைஞர்கள், தங்களை போதைக்காக, வெறித்தனத்திற்காக, அசுத்தத்துக்காக மாய்த்து கொண்டவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டா வசனம் சொல்லுது, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். சபையில் 4 விதமான மனிதர்கள் இருக்கார்கள். யார் அதுங்க? வாலிபர், பெரியவங்க, குமாரர், ஊழியர். 4 பேர் தவிர வேற யாரும் சபையில் இல்லை. அந்த 4 பேருக்கும் மாம்சமான யாவர் மேலும் அவர் தருகிற ஆவி தரப்படும், ரெட்டிப்பாக தரப்படும், திரும்ப தருவேன்னு சொல்கிறார். அப்போ வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. 3வது நிஜம், கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள் பயங்கரமானது, அந்தகாரமானது, மப்பும் மந்தாரமானது, விடியற்கால வெளுப்பை போன்றது. இல்லை, வயநாட்டில் நடைபெற்ற சம்பவம், மலை பிரதேசங்களே நடைபெறுகிற இந்த உலகமயமாகுதலான வெப்பம், உலக அரங்கில் இருக்கிற பனி, மலைகள் உருகுவது, இவைகளெல்லாம் இயற்கையின் தோற்றங்களா? இறுதி நாள் வருகிறது. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். 3வது நிஜம், கர்த்தருடைய நாள் என்கிற நிஜம். அந்த நிஜத்துக்காக சபை தேசத்துக்காக திறப்பின் வாயிலில் நின்று கடவுளின் திட்டத்தை ஏற்பதற்காக சபை நியமிக்கப்பட்டிருக்கிறது. குமாரர் குமார்த்திகளுக்கு தரிசனம், வாலிபருக்கு தரிசனம், பெரியவர்களுக்கு ஒரு கனவு. இவைகளை பயிற்றுவிப்பதற்காக ஊழியக்காரர்களுக்கு, ஊழியக்காரிகளுக்கு, நம்மை போன்ற தொலைபேசி அமைப்புகளுக்கு, தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு, மிஷனரி இயக்கங்களுக்கு கடவுள் தந்திருக்கிற பெரும் கிருபை இந்த தரிசனத்தில் நம்மை கூர்மையாக பயன்படுத்தப்படுவதற்கு காட்சி, திட்டம், தரிசனம், இவைகளை ஆண்டவர் சபைக்கு தருகிறார். 3 நிஜங்கள், தேசம், திருச்சபை, கர்த்தருடைய நாள். தலை வணங்கி கடவுளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது அந்த கிருபையில் நம்மை ஆண்டவர் பயன்படுத்துவார். ஜெபிக்கு முன்பு உங்களுக்கு ஒரு வார்த்தை கேட்கணுமா? ஆண்டவருடைய திருத்திட்டத்தில் சினர்ஜி இந்தியா மிஷன் என்கிற இந்த மிஷனை அமைப்பின் மூலமாக இணைந்து செயலாற்றுவதற்கு பாரமான உங்களுடைய ஜெபம், உங்களுடைய மேலான ஆலோசனை, ஊழியத்தில், சபையில், குடும்பங்களில், தனி விசுவாசிகளில் ஆண்டவர் தந்திருக்கிற கிருபையை கொண்டு குமாரர் குமாரத்திகளாய், வாலிபராய், பெரியவர்களாய் தூர காட்சி காண்போமா? இவர்களை இந்த காட்சியில், தரிசனத்தில் பயிற்றுவிக்கிற ஊழியக்காரர்களாய் நாம் வழங்குவோமா? உங்களுடைய கருத்துக்களை
எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்குறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் கேட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம் இந்த சின்னஞ்சி இந்தியா மிஷன் ஊழியத்தில் நீங்களும் இணையணும்னு சொல்லி உங்களை அன்பாக கேட்குறோம். ஒரே ஒரு வாழ்க்கை தான் இல்லை, அது இயேசுவுக்காக கொஞ்சம் அர்ப்பணிக்கலாமே. அநேக ஊழியங்களை நீங்கள் தாங்குறீங்க, ஜெபிக்கிறீங்க. இந்த சின்னஞ்சி இந்தியா மிஷன் ஊழியத்தை நீங்கள் தாங்கணும்னு சொல்லி உங்களை அன்பாக கேட்குறோம். இன்னும் பல மாநிலங்களில், பல மாவட்டங்களில் மிஷனரிகளை அனுப்பி ஆண்டவருடைய பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த உன்னதமான ஊழியத்தில் நீங்கள் ஜெபத்தோடு இந்த ஊழியத்தை தோள் கொடுத்து தாங்கணும்னு சொல்லி நான் அன்பாக கேட்குறேன். ஒரே வாழ்க்கை தானே, ஏதாவது ஆண்டவருக்காக நம்ம செய்யலாமே. ஆசீர்வாதத்தை எவ்வளோ ஆண்டவர் அள்ளி கொடுத்துருக்காருல்ல, எவ்வளோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம்ல. இந்த ஆண்டவரை ஒரு முழுக்கடி கேள்விப்படாத மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை கடந்து போகணும்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் கொஞ்சம் அப்படி நம்ம சின்னஞ்சி இந்தியா மிஷன் ஊழிய பக்கமாக நீங்கள் திரும்பணும், கொடுக்கணும், தாங்கணும், செபிக்கணும். இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். ஏதாவது ஆண்டவருக்காக செய்ய முன் வருவீங்களா? அப்படி கொடுக்க நீங்கள் காணிக்க கொடுக்க விரும்பினால் நீங்கள் சின்னஞ்சி இந்தியா மிஷன் ஊழியத்தினுடைய ஃபோன் நம்பர் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அது தொடர்பு கொண்டீங்கன்னா அவருடைய ரிசிப்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே நீங்கள் பங்கெடுக்க முடியா, எங்களோடு கூட இணையும் முடியா, தோள் கொடுக்க முடியா, ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்க முடியா, அன்பாக கேட்கிறோம். ஆண்டவர் இயேசு உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.
பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, உம்முடைய மகத்தான திட்டத்தை உம்முடைய வேதத்தின் வார்த்தைகளாய் அப்பட்டமான எங்களுடைய தேவைகளுக்கு நீர் அருளும் ஔஷதமாய், தைலமாய், குணமாக்குகிற உம்முடைய வல்லமையின் வார்த்தையாய் அருளியதற்காக நன்றி. கீழ்ப்படுகிறோம், இணங்குகிறோம், உம்முடைய திருவுள சித்தத்திற்கு இசைகிறோம். எங்களை எடுத்து இயக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, தூய ஆவியானவரின் விலகாத அந்யோன்யம், அதன் சகல பாக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.